எனக்கு தெரியல. இப்படிதான் கிராமப்புறத்துல காதலிச்சு ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எப்படி காதலிச்சாங்க அப்படின்றத அந்த மனைவி ஒரு பாட்டுல அழகா சொல்றா பாருங்க. பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான், பருத்தி எடுக்கையில என்ன பல நாளும் பார்த்த மச்சான். வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கணுங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? அல்ல கேட்டீங்க போங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆன பிறகு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறீங்களே. காதலுக்கு வயசே கிடையாதுமா. மூக்கில் 2 டியூபை சொருகி கோமா ஸ்டேஜில் இருக்கிற நிலைமையில் கூட ஒரு மனுஷனால் காதல் செய்ய முடியும். உயிருள்ள வரை மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான உணர்வு காதல். உலகத்தில் காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக கொண்ட ஒரே இனம் நமது தமிழினம் மட்டும்தான். காதலையும் வீரத்தையும் 2 கண்களாக கொண்ட இனம். நடுவர் அவர்களே, எதிரணியினுடைய தலைவர் வந்து பேசிட்டு போனாரு. ரொம்ப அழகாக தான் பேசினாரு. ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து பசங்களோட பர்ஸை பார்த்து தாங்க லவ் பண்ணுது. காதல் பண்ணுறதுக்கு கூட பணம் வேணும்னு. ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாம் நினைச்சாங்க, எனக்கு வரப்போகிற கணவர் வந்து அரவிந்த் சாமி மாதிரி கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன தெரியுங்களா நினைக்கிறாங்க? அரவிந்த் சாமி மாதிரி கலரில் இருக்க கலரான பசங்க தேவையில்லைங்க, அவன் கருகருன்னு கருவாயனா இருந்தாலும் என் மேலே அன்பா பாசமாக இருக்க பையன் போதுன்னு நினைக்கிறாங்களே. இப்படிப்பட்ட காதல் கூட இன்றளவும் வாழ்ந்துக்கிட்டு தான் நடுவர் அவர்களே இருக்கு. அப்பயும் அந்த பிள்ளைய லவ் பண்ணுற பிள்ளைகிட்ட ஏதாவது பணம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு போல இருக்கு. தூத்துக்குடி லவ்வுக்குன்னே பாட்டு இருக்குங்க ராஜதுரை. தூத்துக்குடி கடற்கரைக்கே போன மாதிரி ஒரு பாட்டு விஸ்வநாதன் இசையமைச்சு டிஎம்எஸ் எல்லார் ஈஸ்வரியும் அருமையாக பாடியிருப்பாங்க. இப்படி அன்பா காதல் செஞ்சு எவ்வளவு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எப்படியாவது பெத்தங்களை சம்மதிக்க வைக்கணுமேன்னு சொல்லி 2 பக்கமும் போராடி கஷ்டப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மனைவி ஆனதுக்கப்புறம் அந்த கணவனை பார்த்து அழகா பாடுறா நடுவர் அவர்களே. எப்படி தெரியுங்களா? உன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா. இப்படி வாழ்கிற உறவுகளுக்கு தான் நடுவர் அவர்களே ஆயுள் அதிகம். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிருங்க. ஆனால் உறவுகள் என்பது அப்படி கிடையாது. உறவுகள் உங்களுடைய உணர்வுகள், அது நீங்கள் இறக்கும் போதுமே கூட உங்கள் கூடவே தான் இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஐயா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உறவுகளே மிக புனிதமான ஒரு உறவு எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு.